இயேசு நம்மோடு. ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இயேசு நம்மோடு இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலுமாய் தேவனுடைய வார்த்தையை கவனமாய் கேளுங்கள். நிச்சயமாகவே என் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி உங்களை விடுவிப்பார், ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார். இஸ்ரவேலராகிய ஆவிக்குரிய இஸ்ரவேலராக இருக்கிற என்னையும் உங்களையும் ஆசீர்வதிப்பதே அவர் உள்ளத்தில் நெருக்கமாக இருக்கிறது. நிச்சயமாகவே தேவன் நினைத்ததை அவர் உங்கள் வாழ்க்கையில் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த நாளுமாய் வேத தியானத்துக்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்வோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 37ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். அருமையான தேவ பிள்ளையே, அருமையான ஒரு தேவ வசனத்தை நாம் கேட்டோம். வேதம் சொல்லுகிறது, என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். இன்றைக்கு தேவ பிள்ளைகள் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் கிறிஸ்துவுடையவன் அல்ல. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவர்கள் ஜீவன் உடையவர்கள் அல்ல. ஏனென்று சொன்னால், நாங்கள் மரண இருளின் திசையில் இருந்தவர்கள். வாழ்க்கையில எந்த ஒரு விடுதலையும் இல்லை, எந்த ஒரு மேன்மையும் இல்லை, எந்த ஒரு ஆசீர்வாதமும் இல்லை, நன்மையும் இல்லாமல் மரணத்துக்குள்ளே, மரணத்தின் பிடியிலே அகப்பட்டவர்கள். நம்மை விடுவிக்கவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். எப்படி தேவன் நம்மை விடுவித்தார் என்று பார்க்கிற போது, தன்னுடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி தன்னுடைய ஆவியை மரணத்துக்குள்ளாய் கொடுத்து அவர் நம்மை ஆத்மாவிலும் நம்முடைய ஆவியிலும் உயிர்ப்பித்தார். அருமையான தேவ பிள்ளையே, அதனால்தான் இந்த நாட்களில் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அது அப்படியே இருக்கும். ஆவி ஊற்றப்பட்டால் உயிரடையும். இன்றைக்கு நான் கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறதிலே மேன்மை இல்லை. கிறிஸ்துவின் ஆவியை பெற்று கிறிஸ்துவின் ஆவியில் நடத்தப்படுகிறேன் என்பதே அந்த மேன்மையாக இருக்கிறது. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் கிறிஸ்து உடையவன் அல்ல. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடி பிறவாவிட்டால் நீங்கள் மெய்யாகவே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். இந்த நாட்கள்ல நீங்கள் மறுபடியும் ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டீர்களா? கிறிஸ்துவின் ஆவி உங்களுக்குள் வாசமாய் இருக்கிறாரா? ஆவியின் நிறைவை பெற்றிருக்கிறீர்களா? அதனால்தான் இங்கே எசேக்கியேல் சொல்லுகிற போது கூட சொல்லுகிறார், என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். அருமையான தேவ பிள்ளையே, உயிர் அடையாம வாழ்க்கையில மேன்மை இல்லை. மறுபடியும் பிறந்த அனுபவம் வாழ்க்கை இல்லாமல் உங்க வாழ்க்கையில மேன்மைகள் இல்லை. ஏனென்றால் பவுல் சொல்லுகிற போது சொல்லுகிறார், பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனாகிய கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். பழைய மனுஷனை களைந்த அனுபவம் இருக்கிறதா? மாமிசத்துக்குரியதை, மனுஷீகத்துக்குரியதை, உலகத்துக்குரியதை கலைந்து விட்டீர்களா? எல்லாவற்றால் இன்னும் அவைகளை வைத்துக் கொண்டு நான் தேவனுடைய பிள்ளை, நான் கிறிஸ்துவுக்குள் மறுபடியாய் ஜெனிப்பிக்கப்பட்டவன் என்று மாமிசத்திலே பொய்யான வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறீர்களா? இந்த நாட்கள்ல சிந்தித்து பாருங்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் கிறிஸ்துவுடையவன் அல்ல. மாமிசத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். நீங்க எப்படி இருக்கிறீர்கள்? தேவனுக்கு பிரியமா இருக்கிறீர்களா? தேவனை நேசிக்கிறீர்களா? தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்கிறீர்களா? தேவ சித்தம் இன்னதென்று அறிந்து பூமியிலே வாழுகிறீர்களா? அருமையான தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது, என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளையே, அப்பா சொன்னதை செய்ய வல்லவராயிருக்கிறார். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தையின் உறுப்புகள் ஒளிந்து போகிறதில்லை. தேவன் சொன்னதை செய்ய வல்லவராயிருக்கிறார். தேவன் சொன்னதை செய்வதற்கு நீங்கள் ஆயத்தமாயிருக்கிறீர்களா? இதனால தேவன் சொன்னதை ஏன் நம்முடைய வாழ்க்கையில காண முடியவில்லை? அதை செய்வதற்கு நாங்கள் ஆயத்தமாய் அல்ல. பழைய மனுஷனை களைந்து போடு,
புதிய மனுஷனாகிய கிறிஸ்துவை தரித்துக் கொள். உன்னுடைய இருதயம் தேவனுக்கு முன்பாய் செம்மையாய் இருக்கட்டும். உங்கள் சிந்தை கிறிஸ்துவின் சிந்தையாய் இருக்கட்டும். அருமையான தேவபிள்ளையே, அப்பா நம்மை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார், மேன்மையாய் வைப்பார். எப்போது நீ மறுபடியும் பிறந்த மனுஷனாய் பழைய மனுஷனை களைந்து போட்டு ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டால் உங்க வாழ்க்கையில நன்மைகள் உண்டாகும். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானித்து அறிகிறான், மாமிசத்துக்குரியவனோ ஒன்றையும் அறியான். இன்றைக்கு நீங்கள் மாமிசத்துக்குரியவர்களா ஆவிக்குரியவர்களா? நம்மை நாம் நிதானித்தால் நியாயம் தீர்க்கப்படும். உங்களுக்காக ஜெபம் பண்ணட்டுமா? தகப்பனே, இந்த நாளிலுமா உம்முடைய வார்த்தையை கேட்டு யாரெல்லாம் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுமைக்காக பரிசுத்த ஆவியனுக்குள்ளே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட வேண்டும், ஆவியினால் நடத்தப்பட வேண்டும் என்று உங்கள் சமூகத்தில் ஏக்கத்தோடு வாஞ்சியோடு இருக்கிறார்களோ, இந்த பிள்ளைகளுக்காக மன்றாடி செபிக்கிறேன் அப்பா. இந்த நாளில் உங்க ஆவியை அனுப்புங்கப்பா. ஆண்டவரே, மரித்து போன ஆத்மா உயிரிழத்தக்கதாய், ஆண்டவரே ஜீவன் பிரவேசிக்கத்தக்கதாய், வெறும் மேன்மைகளை காணத்தக்கதாய் மகிமையான காரியங்களை செய்யுங்க. இந்த நாட்களில் கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளும் உயிரிழட்டும். ஆண்டவரே, உயிரோடு இருந்து செத்தவர்கள் என்று சொல்லாதபடி ஆண்டவரே உம்முடைய ஜீவனுக்கு பங்குள்ளவர்களாய், நித்திய வாழ்வுக்கு உகந்தவர்களாய், மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்ட கிறிஸ்துவை தங்களுக்குள்ளே தரித்தவர்களாய் இருக்க அனுக்கிரகம் செய்யுங்க. இந்த தேவ செய்தியை கேட்கிற, இந்த இயேசு நம்மோடு நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உங்க ஆவியை அனுப்புங்கப்பா. ஆண்டவரே, உயிரடையட்டும். உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்கிற என் தேவனாகிய கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு வீடுகளுக்கும் கடந்து செல்வதாக, ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் கடந்து செல்வதாக மேன்மைகள் உண்டாகட்டும், நன்மைகள் உண்டாகட்டும். கர்த்தாவே, ஆண்டவரே, சீக்கிரத்தில் இவர்கள் கோள்கள் துளித்து பூ பூத்து காயாத்து கனி கொடுக்கத்தக்கதாய் அனுக்கிரகம் செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாக தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த இயேசு நம்முடைய நிகழ்ச்சியை மற்றவர்களும் கேட்கும்படி அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதை மற்றவர்களுக்கு சொல்லுங்கள், அவர்களும் கேட்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளட்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.